ஐடிசி கம்பெனியோடைய Q1 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு Q1 ரிசல்ட் தான் நம்ம நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்போம். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸ்டாக் பிரைஸ ரொம்பவே அடிச்சு வச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சிகரெட் மேல டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ரீசன்னால இந்த கம்பெனிக்கு பிரஷர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஷேர் வந்து அடிச்சுட்டாங்க. இந்த Q1ல அந்த ஒரு இம்பாக்ட் இருக்குன்றதுனால தான் ஃபர்ஸ்ட்லயே அடிச்சு வச்சிருந்தாங்க. அப்ப ஆக்சுவலா அந்த ஒரு Q1 எப்படி இருக்க போகுதுன்றது தான் எல்லாரோட கொஸ்டினாவும் இருந்துச்சு. அந்த ஒரு Q1 ரிசல்ட்ஸ் வெளிய வந்திருக்கு. ஸோ சிகரெட் பிசினஸ் எப்படி இருக்கு? இந்த ஒரு Q1 எப்படி இருக்கு? ப்ராஃபிட் எவ்வளவு பண்ணியிருக்காங்க? அண்ட் தென் இந்த கம்பெனியோட FMCG பிசினஸ் எப்படி க்ரோ ஆயிருக்கு? ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான இம்பாக்ட் வந்து இருக்க போகுது? அனலிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க? ஓவரால் இந்த ஒரு கம்பெனியோட அந்த ஒரு ஷேர் பிரைஸ் எப்படிலாம் அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்றத நம்ம டீடைலா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஸ்டாண்ட் அலோன் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இதோட ரெவன்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 28% ஏறி இருக்கு. நீங்க ஹைலைட்டா எல்லா இடத்துலயும் பார்க்கும்போது ரெவன்யூ ஏறி இருக்க மாதிரி இருக்கும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து இங்க குறைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம பார்க்க போறோம். ரெவன்யூவா வந்து பார்க்கும்போது 28% ஏறி இருக்கு. கிராஸ் ரெவன்யூ வந்து 26,794 கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க. இதுவே இந்த ஒரு Q1 போன வருஷம் வந்து பார்க்கும்போது 20,922 கோடி ரூபாய் 28% ஏறி இருக்கு கிராஸ் ரெவன்யூ. இப்ப நம்ம பார்க்கும்போது நெட் ரெவன்யூவா பார்த்தோம் அப்படின்னா 19,000 கோடி போன வருஷம். இப்போ வந்து 16,812 கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க. 14% குறைஞ்சிருக்கு. ஸோ கிராஸ் ரெவன்யூ 28% ஏறினாலும் கூட நெட் ரெவன்யூ வந்து 14% குறைஞ்சிருக்கு. எபிட்டா பார்க்கும்போது 6,261 கோடி ரூபாய் போன வருஷம். பட் ஆனா இப்ப இந்த Q1ல பண்ணிருக்குது 4,514 கோடி ரூபாய் தான் பண்ணிருக்காங்க. 27.9% குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வந்து பார்க்கும்போது கூட 4,759 கோடி ரூபாய் தான் இப்ப பண்ணிருக்காங்க. போன வருஷம் 6,543 கோடி ரூபாய் பண்ணாங்க. 27% டிராப் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பார்க்கும்போது 3,578 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. இதுவே போன வருஷம் வந்து 4,910 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. 27% டிராப் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு Q1ல உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நெட் ப்ராஃபிட் விழுந்திருக்கு. ரெவன்யூ வந்து பார்க்கும்போது அது ஏறி இருக்க மாதிரி காமிச்சாலும் கூட நெட் ரெவன்யூ பார்த்தா குறைஞ்சிருக்கு. ஸோ ஹைலைட்டா எல்லா இடத்துலயும் என்ன ஷோகேஸ் பண்றாங்க அப்படின்னா கிராஸ் ரெவன்யூ ஷோகேஸ் பண்றாங்க. 28% ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து குறைஞ்சிருக்குன்னு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த கிராஸ் ரெவன்யூ 28% ஏறி இருக்கு பாத்தீங்களா? அது வந்து அந்த பிசினஸ் 28% வந்து க்ரோ ஆகல. கிராஸ் ரெவன்யூ எப்படி வந்து ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சிகரெட் மேல இருக்க எக்ஸைஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல வர அந்த எக்ஸைஸ் டியூட்டி அமௌண்ட் வந்து இங்க ரெவன்யூல காமிக்கிறாங்க. அதனால 28% ஏறி இருக்கு. பட் ஆக்சுவலா நெட் ரெவன்யூ குறைஞ்சிருக்கு. 14% இந்த கம்பெனியோட ரெவன்யூ குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வந்து பார்த்தாலும் குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தாலும் குறைஞ்சிருக்கு. ஸோ ரெவன்யூ குறைஞ்சிருக்கு, ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. அப்படிதான் இருக்கு இந்த கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ். இந்த ஒரு கம்பெனியோட FMCG பிசினஸ் தான் நம்ம வந்து மெயினா பார்க்கணும். சிகரெட்டோட பிசினஸ் அன்பேக்ல இருக்குன்றது நல்லா தெரியுது. FMCG பிசினஸ் போன வருஷம் ஃபினான்ஷியல் இயர் 2026 வந்து பார்க்கும்போது FMCGல இருந்து மட்டும் டோட்டல் செக்மெண்ட் ரெவன்யூ வந்து 24,000 கோடி ரூபாய் வந்து இருந்துச்சு. இந்த வருஷம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் வந்து பார்ப்போம். நம்ம முன்னாடி பார்த்தது ஸ்டாண்ட் அலோன். இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டாண்ட் அலோன் ரெவன்யூ அண்ட் தென் ப்ராஃபிட் வந்து பிரேக்அப் பண்ணி பார்க்க போறோம். ஒரு செக்மெண்ட் எப்படி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து சிகரெட். கிராஸ் ரெவன்யூ வந்து 15,383 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. 81% ஈரான் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. பட் ஆனா நெட் ரெவன்யூவா வந்து பார்த்தோம் அப்படின்னா 25% குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் வந்து 3,341 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. 35% குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்ப கிராஸ் ரெவன்யூ சிகரெட்ல பண்ணது 15,383 கோடி ரூபாய் பண்ணிருக்கிற மாதிரி காமிக்கிறாங்களே. அப்ப அது உண்மை கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உண்மை கிடையாது. சிகரெட் பிசினஸ்ல வந்து அந்த அளவுக்கு ரெவன்யூ வந்து மேக் பண்ணல. ஆர்கானிக்கா வந்து பார்க்கும்போது ஜிஎஸ்டியோட காம்பன்சேஷன் செஸ் வந்து இப்போ எக்ஸ்பைர் ஆயிருக்கு. ஜிஎஸ்டி அப்புறம் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி இந்த ஒரு அமௌண்ட் எல்லாமே சிகரெட் மேல இருக்கு பாத்தீங்கன்னா அது பிப்ரவரி 1 2026 அப்போ வந்து எஃபெக்டிவ் வந்து வந்தது. அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு எக்ஸைஸ் டியூட்டி காம்பனட்டையும் ரெவன்யூ கூட வந்து சேர்த்துட்டாங்க. அப்படி சேர்க்கும் போது தான் கிராஸ் ரெவன்யூ வந்து ஏறி இருக்கு. ஸோ அதனால 81% கிராஸ் ரெவன்யூன்றது சிகரெட் பிசினஸ் க்ரோ வந்து கிடையாது. ஸோ சிகரெட் பிசினஸ் ஆக்சுவலா இங்க வந்து டிக்ளைன்ல தான் இருக்கு. 25% டிக்ளைன்ல வந்து இருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் வந்து பார்க்கும்போது 35% நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப அடுத்த கொஸ்டின் ஃபாலோ அப் வரும். ஐடிசியோட சிகரெட் வால்யூம் வந்து குறைஞ்சிருக்கா? கண்டிப்பா வந்து குறைஞ்சிருக்கு. பட் ஆனா எதிர்பார்த்த அளவுல கூட கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் குறைஞ்சிருக்கு. ஐடிசி வந்து இங்க பிரைசஸ் வந்து கொஞ்சமா ஏத்திட்டு வராங்க. பாஸ் ஆன் வந்து பண்றாங்க. என்டையர் டாக்ஸுமே வந்து இங்க கஸ்டமர் மேல பாஸ் ஆன் வந்து பண்றாங்க. பட் ஆனா அந்த இடத்துல மேனேஜ்மெண்ட்டுக்கு பிரஷர் வந்து இருக்கிறத உணர்றாங்க. ஏன் அப்படின்னா 2 விஷயத்தை அவங்க பேலன்ஸ் பண்ணணும். இங்க பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி மார்ஜினை ப்ரொடக்ஷன் பண்ணலாம்னு நினைக்கிறது இந்த கம்பெனியோட பிளானா இருக்கும். அப்படி பண்ணாதான் இந்த கம்பெனிக்கு பெனிஃபிட்டா இருக்க போகுது. பட் ஆனா அதுக்கு ஆப்போசிட் என்ன நடக்கும் அப்படின்னா பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா வால்யூம் வந்து லாஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதிக பேர் வந்து இங்க சிகரெட் பிரைஸ் அதிகமா இருக்கும்போது இங்க வந்து ஏன் பிடிக்க போறாங்க? அதனால வால்யூம் வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அதை தாண்டி இந்த ஒரு விலையில இருக்க சிகரெட்டை விட இங்க கம்மியான விலையில வந்து இல்லீகல் சிகரெட் வந்து உள்ள வர ஆரம்பிக்கும். இல்லிசிட் சிகரெட்னு சொல்லுவாங்க. அது வந்து அதிகமா உள்ள வர ஆரம்பிக்கும். இங்க அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்ல வந்து இங்க மேக் ஆகி வர அந்த சிகரெட்ஸ் உள்ள வந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனிக்கு வால்யூம் வந்து லாஸ் ஆகும்ல. ஸோ இந்த மாதிரியான பிரஷர் வந்து இருக்கு. அதனால இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. இங்க நெட் ரெவன்யூ வந்து பார்க்கும்போது சிகரெட் பிசினஸ்ல 25% குறைஞ்சிருக்கு. அதை எப்படி காம்பன்சேட் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப எஃப்எம்சிஜியோட பிசினஸ் உள்ள வருவோம். ரெவன்யூ வந்து 6,481 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. இயர் பேசிஸ்ல 12% அப்பா இருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் வந்து பார்க்கும்போது 478 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. 21% அப்பா இருக்கு.
இந்த ஒரு ரெவன்யூ எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த ஒரு கம்பெனியோட எஃப்எம்சிஜியோட பிசினஸ் வந்து சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. ஆப்ரேட்டிங் வந்து லிவரேஜ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஒரு செக்மெண்ட் ப்ராடக்ட்டுமே அது சூப்பரா வந்து இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு டெய்ரி, ஸ்நாக்ஸ், நூடுல்ஸ், ஃப்ரோசன் ஃபுட்ஸ், நோட் புக்ஸ் இது எல்லாமே சூப்பரா வந்து இருக்கு. இந்த ஆட்டாவும் ஸ்டேபிள்ஸும் மட்டும் கொஞ்சம் வந்து வீக்கா இருக்கு. மத்தபடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான பிசினஸ் குரோத் வந்து இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது எஃப்எம்சிஜி சூப்பரா இருக்கு. அப்ப எஃப்எம்சிஜில இருந்து வர மார்ஜின் வந்து எப்படி மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப இந்த ஐடிசியோட growth இன்ஜினா வந்து இருக்கிறது இங்க சிகரெட் பிசினஸ் தான் இருக்கு. அதுக்கு அடுத்த பிசினஸா இருக்குது எஃப்எம்சிஜி வந்து இருக்கு. சோ இந்த ஒரு செக்மெண்டோட ரெவன்யூ வந்து ஆக்சுவலா ஏறணும். அப்புறம் வந்து மார்ஜின் எக்ஸ்பான்ஷனும் வந்து நடக்கணும். அப்படி பார்க்கும்போது ரெவன்யூ 12%, ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் வந்து 21%. சோ ஓரளவுக்கு இங்க எஃப்எம்சிஜியோட growth நல்லா தான் இருக்கு. இந்த எஃப்எம்சிஜிக்குள்ளேயே ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் வந்து இருக்கு. அப்புறம் நியூ ஏஜ் எஃப்எம்சிஜி வந்து இருக்கு. ஃப்ரெஷ் ஃபுட் பிசினஸ் எல்லாருக்குமே தெரியும். இந்த கிளவுட் கிச்சன் அப்புறம் ஹெல்த்தியான விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ற பிசினஸ். அது 90% வந்து ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கிராஸ் மெர்ச்சன்டைஸ் வேல்யூ வந்து அந்த அளவுக்கு வந்து growth ஆயிருக்கு. ஆனுவலைஸ்டு ரெவன்யூ ரன் ரேட் வந்து பார்க்கும்போது 300 கோடி ரூபாய் கிராஸ் பண்ணிருக்காங்க. 75 கிளவுட் கிச்சன்ஸ் 5 சிட்டிஸ்ல வந்து இருக்கு. சோ இந்த ஒரு பிசினஸ் நல்லா வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா இது பெரிய அமௌண்ட்ல வந்து இல்லைனா கூட எஃப்எம்சிஜியோட பிசினஸ்ல இது வந்து கம்மியான அமௌண்ட் இருந்தால் கூட இதுவுமே வந்து growth ஆயிட்டு இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா ஏர்னிங்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வரும். இப்ப அடுத்த செக்மெண்டா நம்ம பேப்பர் போர்ட்ஸோட செக்மெண்ட் பத்தி பார்ப்போம். இந்த ஒரு Q1 சர்ப்ரைசிங்லி பாசிட்டிவா வந்திருக்கு. எல்லா அனலிஸ்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும்னு சொல்லிட்டு, பட் ஆனா பாசிட்டிவா இருக்கு. ரெவன்யூ வந்து 2307 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. 9% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி இருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் வந்து 224 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. 38% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. சோ ரெவன்யூ 9, ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் வந்து 38. ஓரளவுக்கு டீசென்ட்டா வந்து இருக்கு. என்ன ரீசனால சூப்பரா பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பெட்டரான ரியலைசேஷன்ஸ் சொல்லி சொல்றாங்க. அப்புறம் இந்த வுட்டோட காஸ்ட் பேப்பருக்கு தயாரிக்கணும் அப்படின்னா வுட்டோட காஸ்ட் வந்து தேவைப்படுது பாத்தீங்களா, அது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஆப்பரேட்டிங் என்விரான்மெண்ட் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணது ரீசனால எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வுட்டோட அந்த ஒரு ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதெல்லாமே ப்ராஃபிட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ஓரளவுக்கு இந்த ஒரு பிசினஸ் செக்மெண்ட் சூப்பரா இருக்கு பேப்பர் போர்டு. அடுத்தது அக்ரி பிசினஸ் உள்ள வருவோம். இந்த ஒரு பிசினஸ் வந்து வீக்கா தான் வந்திருக்கு. ரெவன்யூ வந்து 8082 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. 17% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல டிராப்ல வந்து இருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் வந்து பார்க்கும்போது 353 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. 18% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல டிராப்ல வந்து இருக்கு. சோ இந்த ஒரு செக்மெண்ட் வந்து பொறுத்தல அக்ரி பிசினஸ் கொஞ்சம் வந்து வீக்கா தான் வந்து இருக்கு. சோ அக்ரியோட பிசினஸ் அப்போ வந்து வீக்கா இருக்கு அப்படின்னா பிசினஸே கொலாப்ஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி வந்து கிடையாது. சோ இங்க வந்து ஐபேஸ் எஃபெக்ட் வந்து இருக்கு. அப்புறம் வெஸ்ட் ஏஷியால நடக்கிற கான்ஃபிளிக்ட் வந்து இருக்கு. இதனால அக்ரி பிசினஸ் கொஞ்சம் வந்து வீக்கா இருக்கே தவிர இது எல்லாமே வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல மட்டும் தான் நடக்கும். அதுக்கப்புறம் மட்டும் சரியாயிடும். அக்ரியோட பிசினஸ் பொறுத்தல இப்போதைக்கு வீக்கா இருக்கு. இப்ப நம்ம எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணிட்டு ரிசல்ட் வந்து பார்க்கும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 29,523 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 27% ஏறி இருக்கு. ப்ராஃபிட் வந்து பொறுத்தல 4394 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி பார்க்கும்போது 16% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து குறைஞ்சிருக்கு. இப்ப இந்த ஐடிசி கம்பெனி உள்ள ஐடிசி இன்ஃபோடெக்ன்ற ஒரு கம்பெனி வந்து இருக்கு. அந்த ஒரு பிசினஸ்லாம் நம்ம வந்து பார்க்கல. பட் ஆனா அது எல்லாமே சப்சிடரி கம்பெனிக்குள்ள வரும். அது எல்லாமே நம்ம கன்சாலிடேட் பண்ணி பார்த்தாலும் கூட 29,000 கோடி ரூபாய் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இருக்கு. ப்ராஃபிட் வந்து பொறுத்தல 4300 கோடி ரூபாய் இருக்கு. இதை நம்ம ஸ்டாண்டர்லோனா பார்க்கும்போது 3500 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்து இருக்க மாதிரி இருக்கும். ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 26,000 கோடியில வந்து இருந்த மாதிரி பார்த்திருப்போம். இப்போ 29,000 கோடி ரூபாய் எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இப்போ கன்சாலிடேட்டட் நம்ம பார்க்கும்போது கூட இங்க ரெவன்யூ வந்து ஏறி இருக்கு. பட் ஆனா ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு நல்லா தெரியுது. ஸோ இப்போ நம்ம ஓவராலா ஒரு அனாலிசிஸ் உள்ள வருவோம். இப்ப ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு. அதுதான் இருக்கிற பெரிய பிரச்சனை. என்ன ரீசனால ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு? இங்க வந்து 2 ஸ்டோரி வந்து இருக்கு. ஒன்னு வந்து சிகரெட். ஏன் அப்படின்னா சிகரெட்டோட டாக்ஸ் வந்து ஏத்தனது. பிரைசிங் சேலஞ்ச் வந்து இருக்கு. நெட் ரெவன்யூ குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. 25%, 35% மாதிரி குறைஞ்சிருக்கு. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து அடி வாங்கியிருக்கு. செகண்டா இருக்குது எஃப்எம்சிஜியோட பிசினஸ். எஃப்எம்சிஜியோட பிசினஸ் வந்து இங்க சிகரெட் பிசினஸ் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரெவன்யூ வைஸ்ல அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ரோ ஆயிட்டு வர மாதிரி சூப்பரா க்ரோ ஆயிட்டு வருது. பட் ஆனா இதுவே ப்ராஃபிட் வைஸ்ல வந்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசா ப்ராஃபிட் வந்து ஏற்படுத்தல. இங்க அதிகமான ரெவன்யூ மேக் பண்ணா கூட அதுல இருந்து ப்ராஃபிட் வந்து கம்மியா தான் வர ஆரம்பிக்குது. ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கம்மி. சோ அந்த இடத்துல வந்து பிரஷர் வந்து இருக்கு. அதனால இப்ப சிகரெட் ஆஃப்செட் பண்ற அளவுக்கு இங்க எஃப்எம்சிஜியோட பிசினஸ் வந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஃப்எம்சிஜியோட பிசினஸ் வந்து இருக்கு. பட் ஆனா ப்ராஃபிட் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் கான்ட்ரிபியூஷன் பண்ணல. அதனால ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன்ல இன்னும் சிகரெட் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்செட் பண்ற அளவுக்கு எஃப்எம்சிஜி க்ரோ ஆகல. அதனால இந்த ஒரு கம்பெனியோட நெட் ரிசல்ட் வந்து பார்க்கும்போது நெகட்டிவா வந்து இருக்கு. ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதாவது இங்க புரோக்கரேஜஸ் அனலிஸ்ட் எல்லாமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அதை விடவே வந்து பாத்தீங்கன்னா சொதப்பி இருக்கு இந்த ஒரு கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ். மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 4272 கோடி ரூபாய் அட்லீஸ்ட் மேக் பண்ணுவாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. லைக் வந்து இங்க ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியல. அவங்களே அந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க. 13% மேபி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து குறையலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க. பட் ஆனா எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னா 3578 கோடி ரூபாய் தான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா 27% குறைஞ்சிருக்கு. சோ கிட்டத்தட்ட இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பாதிக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. சோ இந்த அளவுக்கு வந்து இருக்கும்போது இன்னும் அனலிஸ்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது நெகட்டிவா வந்து போய் முடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சோ இதுக்கப்புறம் வரப்போற கம்மிங் குவார்டர்ஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் மெயினா ஒரு இன்வெஸ்டா வந்து பார்க்கும்போது சிகரெட்டோட நெட் ரெவன்யூ ஏறுதான்னு சொல்லி பார்க்கணும். இந்த ஒரு Q1ல 25% குறைஞ்சிருக்கு. அது ஏறுதான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ 25% குறைஞ்சிருக்கு. சிகரெட்டோட பிரைஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் வந்து பார்க்கணும். அது இந்த ஒரு Q1ல 35% குறைஞ்சிருக்கு. வர கம்மிங் குவார்டர்ஸ்ல வந்து எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கணும்.
அடுத்தது சிகரெட்டோட வால்யூம் அது வந்து பொறுத்தல இங்க வந்து பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி என்னதான் இவங்க வந்து பிரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இங்க பிரைஸ் வந்து பார்க்கும்போது இங்க கஸ்டமர்ஸ்க்கு பாஸ் ஆன் பண்ணாலும் கூட கஸ்டமர்ஸ் வந்து இங்க சிகரெட்டோட அந்த வால்யூம் வந்து அப்படியே குறையாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்தது எஃப்எம்சிஜியோட ரெவன்யூ அது இப்ப 12% க்ரோ ஆயிருக்கு. பட் ஆனா இது பத்தாது, இன்னும் வந்து அதிகமான லெவல்ல வந்து போகணும். டபுள் டிஜிட் க்ரோத்லயே போகணும். இப்ப 12% பண்றாங்களா அது 9, 8ன்ற மாதிரி பர்சன்டேஜ்க்குள்ள வரக்கூடாது. எஃப்எம்சிஜியோட பிரைஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் வந்து 21% வந்து இருக்கு. அது இன்னும் கண்டினியூவா க்ரோ ஆகணும். அப்பதான் வேல்யூஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து மேட்ச் ஆகும். பேப்பர் பிசினஸோட பிபிட்டுமே வந்து 38% க்ரோ ஆயிருக்கு. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கீழே விழ விடக்கூடாது. ஸோ இந்த ஒரு 6 மெட்ரிக்ஸ் தான் மெயினான மெட்ரிக்ஸ். அது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அக்ரி பிசினஸோட அந்த ஒரு பிபிட்டை பொறுத்தல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது வந்து இந்த ஒரு வார் சொன்னல அப்புறம் இந்த வெஸ்டேஷன் நடக்கிற கான்ஃபிளிக்ட் எல்லாமே முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து ரெக்கவரி ஆக ஆரம்பிக்கும். அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம மெயினா பார்க்க வேண்டிய மெட்ரிக்ஸ் கம்மிங் குவார்டர்ஸ்ல. இப்ப கரண்டா இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா நெகட்டிவ்ல தான் இருக்கு ஐடிசி கம்பெனிக்கு. ஸோ இந்த ஒரு Q1 ரிசல்ட்ஸ் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு தான் வந்தது. ஸோ இந்த ஒரு மண்டே அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் அப்ப கண்டிப்பா போட்டு அடிக்க போறாங்கன்றது நல்லா தெரியுது. ஸோ இன்னும் பெயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபீல் பண்ண போறோம். பிரைஸ் டு ஏர்னிங்ஸை பொறுத்தல இப்ப 17ல வந்து இருக்கு. பெருசா வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் இருக்குமான்றது எனக்கு கொஸ்டினா வந்து இருக்கு. ஸோ பெருசா வந்து சேஞ்ச் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். என்னதான் வந்து இந்த அளவுக்கு வந்து விழுந்தாலும் கூட. ஸோ ஓவராலா வந்து பார்க்கும்போது இதுதான் ஐடிசி கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் கண்டிப்பா நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கு. ரெவன்யூ ஏறினாலும் கூட ப்ராஃபிட் வந்து ஏற்ற முடியல. சிகரெட்டோட வால்யூம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சிகரெட் பிசினஸ் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சொதப்புது. எஃப்எம்சிஜி அதை ஆப்செட் பண்ற அளவுக்கு இன்னும் வந்து வளரல. ஸோ ப்ரெஷரான சுச்சுவேஷன் இப்போதைக்கு ஐடிசி வந்து இருக்கு. பட் ஆனா வேல்யூஷன் வைஸ் வந்து பார்க்கும்போது இப்ப இருக்கிறதுக்கு இந்த கம்பெனியோட காம்படிட்டர்ஸோட அந்த ஒரு பிசினஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னாலும் கூட அவங்கள விடவே ஓரளவுக்கு சூப்பரா தான் வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எஃப்எம்சிஜி வைஸ்லயா இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னா நம்ம வந்து சிகரெட் பிசினஸ் வைஸ்லயா இருந்தாலும் சரி. காட்ஃபே பிலிப்ஸ் கம்பெனியோட Q1 எல்லாம் பார்த்தோம். ஸோ அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டா தான் வந்து இருக்கு. பெருசா வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் வந்து கிடையாது. இங்க அக்ரி பிசினஸ் மட்டும் தான் அஃபெக்ட்ல வந்து இருக்கு. ஸோ ஒரு இன்வெஸ்டர் நம்ம வந்து இன்னும் பெயின் ஃபீல் பண்ண போறோம். அதை நம்ம வந்து ரெடியா இருக்கணும். ஸோ ஐடிஸோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே திரும்ப வந்து பெயின் ஃபீல் பண்றதுக்கு ரெடியா வந்து இருக்க வேண்டியதுதான். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.